மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. தொடர்ந்து பல வாரங்களா 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் என்னெல்லாம் படிக்கலாம், எங்கு சென்று படிக்கலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும், படித்து முடித்த பின் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து விவாதிச்சுட்டே வரும். இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒரு வித்தியாசமான தலைப்பு பத்தி தான் பேச போறோம். நிர்வாகவியல், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறையில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கலாம், என்கிட்டயும் இருக்கு. உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகவியல் துறையின் பேராசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நிர்வாகவியல், அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது MBA கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்கீங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை பத்தி ஒரு தடவை நேயர்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. வேல்ஸ் பல்கலைக்கழகம்ன்றது 1992 இருந்து நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கோம். ஸோ 2008க்கு மேல நாங்க யூனிவர்சிட்டியா பல்கலைக்கழகமா மாறணும். ஸோ பல்கலைக்கழகமா மாறும்போது எங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய கோர்சஸ், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நிறைய கோர்சஸை வந்து நாங்க கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அதிகம், இண்டஸ்ட்ரியில கேட்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு பிரகாரம் நாங்க வந்துட்டு புது புது கோர்சஸ் கொடுக்கிறோம். அதனால பசங்க படிக்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியுது. இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் போய் வேலை செய்யறதுக்கான தகுதி அவங்களுக்கு நிறையவே கிடைக்குது. அதனால எங்களுக்கு சேர்க்கை வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்லை. எங்களுக்கு நிறைய கோர்சஸ், புது கோர்சஸ் கொடுக்கறதுனால இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கோர்சஸ் நாங்க கொடுக்கறோம். ஐயா, நிர்வாகவியல் துறையை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த துறையை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அந்த துறையில இருக்கக்கூடிய படிப்புகளுக்கான விவரங்கள் பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இந்த MBA அப்படின்னு சொல்லக்கூடிய மேலாண்மைன்றது மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வர்றது. நிர்வாக திறமை இல்ல நிர்வாகத்துறை அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப இந்த MBA அப்படின்ற கோர்ஸ் பேசிக்காவே வெளிநாட்டுல இருந்து, ஒழுங்கா சொல்லணும்னா அமெரிக்கால இருந்து 1963-64 வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இது துறையில வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய தேவைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த கோர்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நிறைய தேவைகள் இருக்கும்போது நிறைய காலேஜஸ்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து MBAல வந்து கிளாசிக்கலா ஜெனரலா பாத்தீங்கன்னா, MBAல வந்து மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR, சிஸ்டம்ஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான கோர்சஸ் ஜெனரலா கிளாசிக்கலா கொடுப்பாங்க. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லக்கூடிய ஃபீல்ட்ல இருக்கு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ன்ற ஃபீல்ட்ல இருக்கு, அட்வர்டைசிங், அதாவது விளம்பரம், அட்வர்டைசிங் துறையில நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில நிறைய உலகம் பூரா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த தேவைக்கு ஏற்ப மாதிரி, அதாவது வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லை. சோ இப்ப நாங்க வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வச்சு நல்ல ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபசர்ஸ் மூலியமா நிறைய இண்டஸ்ட்ரியோட டைஅப் MOUs எல்லாம் சைன் பண்ணிட்டு, இங்க நம்ம நாட்டுல வெளிநாட்டிலயுமே சைன் பண்ணி அவங்களுடைய உதவியோட நாங்க வந்து இந்த MBA புது புது கோர்சஸ் எல்லாம் கொடுக்கறோம். இதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால வந்து நாங்க இதுலயே இன்னும் இன்டெப்தா போய் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் எல்லாமே இதுலயே நாங்க கொடுக்கறோம். சிறப்பையா. ஐயா, இந்த துறையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த துறையில யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற விவரங்களையும் சொல்லுங்க. இல்ல, எல்லா கிராஜுவேட்ஸுமே வந்து படிக்கலாம். கிராஜுவேட்ஸ்ன்றது வந்து அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாருமே வந்து 50% மார்க்ஸோட இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்து 12th முடிச்ச மாணவர்கள், அதாவது வந்து 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்கள் வந்துட்டு 5 years 5 வருஷத்துக்கு இன்டகிரேட்டட் MBA கோர்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அதுலயுமே வந்து MBA படிக்கணும் அப்படின்னு நாட்டம் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டான மைண்ட் இருக்கிறவங்க வந்துட்டு முதல் வருஷத்துலேருந்தே எங்ககிட்ட படிக்கலாம், 5 வருஷம். ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். கேஸ் ஸ்டடிஸ் நிறைய கொடுப்போம், வீடியோ கேசஸ் கொடுப்போம், ப்ராக்டிக்கலா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கூட்டு போவோம், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு எக்ஸ்போஜர் அதிகமா இருக்கு. 5 வருஷம் முடிஞ்சு அந்த MBA கையில வாங்கும்போது டிமாண்ட் அதிகமா இருக்கும் இண்டஸ்ட்ரியில. சோ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க. சோ 12th முடிச்சவங்களும் +1 +2 +2 முடிச்சவங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஐயா, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க MBAல வந்து பல விதமான கோர்சஸ், அதாவது படிப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க.
டிராவல் அண்ட் டூரிசம், அப்புறம் மார்க்கெட்டிங், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி பல்வேறு விதமான பிரிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த துறையை பத்தி, இந்த துறையில இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி விரிவா ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா MBA கோர்ஸ்ல வந்துட்டு இப்போ லாஜிஸ்டிக் சப்ளை செயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு எதுல கிடைக்கும் அப்படின்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ்ல கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய கம்பெனிகள்ல வந்து வேலைகள் கிடைக்கும். அது இல்லாம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய, அதாவது ஃபோர்டு இல்லாட்டி வந்து ஹுண்டா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் இல்ல எதுவுமே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில எல்லாம் வந்து டெக்னிக்கலான சைட்ல தான் மக்கள் இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச மக்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து பசங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஆனா இதே மாதிரியான துறையில வந்துட்டு ஃபங்க்ஷனல், அதாவது வந்து டெக்னிக்கல் அல்லாத டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இந்த இ பிசினஸ், இ மார்க்கெட்டிங் அண்ட் இ பிசினஸ், அப்புறம் வந்து அட்வர்டைசிங் அண்ட் கிரியேட்டிவ் கோர்ஸ், அப்புறம் வந்து டிராவல் அண்ட் டூரிசம், இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால நாங்க இது பண்றோம். வேர்ல்டு வைட், ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து வேலைகள் நல்லா கிடைக்கும், நல்ல சம்பளத்துக்கு கிடைக்கும். இது வந்து பசங்களுக்கு வந்து இப்ப சில பேருக்கு வந்து எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை, நான் எப்படி MBA படிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நம்பர்ஸ்ல தரவு கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ்னா கொஞ்சம் பயம், நம்பர்னா பயம், அதனால எனக்கு எப்படி அப்படின்வாங்க. இதுக்கெல்லாமே நாங்க வந்து பிரிட்ஜிங் கோர்ஸ் வச்சிருக்கோம். சப்ஜெக்ட்ஸே பாத்தீங்கன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த கம்யூனிகேஷன் கோர்ஸ் இது இருக்கு. கரியர் டெவலப்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சிருக்கோம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் லேப்னு ஒன்று வச்சிருக்கோம். இதுல எல்லாத்துலயுமே நாங்க வந்துட்டு எந்த பசங்க எப்படி நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்ல கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் நான் அவங்கள அந்த லெவலுக்கு என்ன MBAக்கு என்ன தரம் தேவையோ அந்த தரத்துக்கு நாங்க உயர்த்திடுவோம். அதனால அதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். அட் த சேம் டைம் நம்பர்ஸ்லயும் தரவா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாலேஜ் கொடுக்கறதுனால MBA படிச்சு வரும்போது they are ready for the இண்டஸ்ட்ரிக்கு ரெடியா இருப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, இந்த துறை வந்து கிட்டத்தட்ட 1963ல தொடங்கப்பட்டது. அதுல அங்கிருந்தா வெளிநாடுகள்ல இருந்தா வந்து இந்த கோர்சஸ் வந்து இந்த படிப்பு விவரங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த துறையில நீங்க கண்ட வளர்ச்சி என்ன ஐயா? எந்த அளவுக்கு இந்த துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு இந்த படிப்பு படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கறது போய் இந்த படிப்பு படிச்சா ரிசர்ச் பண்ணலாம், ஒரு கம்பெனில ரிசர்ச் பண்ணலாம், இல்ல அட்வான்ஸ்டா புது புது ப்ராடக்ட்ஸை கொண்டு வரலாம், புது புதுமான யுத்திகள், அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரேம் பண்ணலாம். அப்படிங்கறத வந்து பண்றதுக்கு அளவுக்கு வந்து MBA கோர்ஸ்ல நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப ட்ரைனிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலயுமே நம்ம நாட்டுல MBA படிச்ச மக்களை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கூப்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் வந்து அவ்வளவு இருக்கு. இதுல வந்து நாங்க புதுசா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது இந்த பெடகாகின்னு சொல்லுவோம், டீச்சிங் மெத்தடாலஜி. அப்புறம் அது வந்து இது இண்டஸ்ட்ரிக்கு என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நாங்க இதுல வந்து இந்த சிலபஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், மாத்தி அமைச்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவைப்படுறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 60-70% இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா MBAs இல்லாம இருக்க மாட்டாங்க. சோ இதோடைய வேலை வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லயும் இந்த MBA கூடிய டிமாண்ட் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். சிறப்பையா. ஐயா, இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா நுழைவு தேர்வு அப்படின்னு ஏதாவது எழுதணுமா? அதாவது டான்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தேர்வு கட்டாயம் எழுதணுமா, இல்ல உங்க பல்கலைக்கழகத்திலே வேற மாதிரியான தேர்வுகள்லாம் எழுத வேண்டியது இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா டான்செட் எழுதிருக்கணும். டான்செட் எழுதலைன்னா பரவாயில்ல, நாங்களே வந்துட்டு இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு மார்க்கை பொறுத்து நாங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அது கலந்தாய்வுன்னு சொல்லுவோம். அந்த கவுன்சிலிங் இப்ப போயிட்டு இருக்கு. கலந்தாய்வுக்கு வந்து அவங்க வரலாம். நாங்க நிறைய கோர்சஸை பத்தி சொல்லுவோம். அதை பார்த்துட்டு என்ன விருப்பமோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். இது கவுன்சிலிங் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா www.walesuniv.ac.in அப்படிங்கிற வெப்சைட் இணையதளத்துக்கு போய் பார்க்கலாம். இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க கொடுத்திருப்போம். ஐயா, தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் நாமக்கல் மாவட்டம் வெள்ளந்தூர்ன்ற ஒரு ஊர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க.
என் பொண்ணு +2ல 852 மார்க் வாங்கியிருக்கு. சரியா? வந்து இப்போ என்ன MBAவுக்கு டைரக்டா என்ட்ரி முடியாதுங்களா? கண்டிப்பா MBAக்கு டைரக்டா ஜாயின் பண்ணலாம். இப்போ 12th முடிச்ச பிறகு MBAக்கு மறுபடியும் அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வரலாம். கலந்தாய்வுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன மாதிரியான கோர்சஸ், அந்த 5 years இன்டகிரேட்டட் 5 வருஷம் சொன்னேன் இல்லையா, அந்த 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் பண்ணலாம், அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் என்னென்ன, எங்கெல்லாம் வேலைகள் எந்தெந்த நாட்டில் கிடைக்கும், இல்லை நம்ம நாட்டில் எந்தெந்த மாதிரியான துறைகளில் கிடைக்கும், எந்தெந்த மாதிரியான நிர்வாகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஸோ 5 years இன்டகிரேட்டட் கோர்சஸை கண்டிப்பாக படிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வேல்யூபிளாக இருக்கும். ஐயா, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். கண்டிப்பா. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ தினேஷ் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் பிகாம் தேர்ட் போயிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஹலோ ஐயா, சார் நீங்க பிகாம் தேர்ட் போயிட்டு இருக்கேன். சரி. இப்ப தேர்ட் முடிச்சிட்டு யாருக்கு எந்த ஜாப் எடுத்தா, எந்த வேல்யூ குரூப் எடுத்தா உடனே ஜாப் கிடைக்கும்? பிகாம் முடிக்க போறாராம், கடைசி வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. எந்த கோர்ஸ், அதாவது MBAல எந்த துறையில படிச்சா அவருக்கு வேலை வாய்ப்பு குகுதுதான் இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்ப இந்த துறைக்கு தான் வேலை இருக்கு, இந்த துறைக்கு வேலை இருக்காதுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இப்ப MBAல எந்த துறை படிச்சாலுமே, எதுல படிச்சாலுமே உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ MBAல வந்து மார்க்கெட்டிங் படிச்சாலுமே அதுக்கு உண்டான ப்ராடக்ட் மேனேஜர், பிராண்ட் மேனேஜர்ன்ற மாதிரியான வேலைகள் கிடைக்கும். இல்லை ஃபினான்ஸ் படிச்சாலும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு உண்டான அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கும். இல்லை லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனிஸ்ல கப்பல் சார்ந்த துறைகள்ல கிடைக்கும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுமே நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் என்னன்றது சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா கோர்சஸ் இருக்கு. எல்லா கோர்சஸ்க்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, தொடர்ந்து பேசலாம். இப்போ பேசிய 2 நேர்களுமே கேட்டிருந்தாங்க, நான் இந்த துறை படிக்கலாமா, எதன் அடிப்படையில வந்து இந்த துறையில படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் அவங்களுக்கான ஆர்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமா, இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா படிக்கும்போது எந்த மார்க்ஸ் எது அதிகமா எடுக்கிறாங்களோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இருக்கும். ஆமா, ஓகேங்களா. சோ ரெண்டாவது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் தான் அந்த துறையெல்லாம் பார்ப்பாங்க. எந்த துறையில வந்து வளர்ச்சி இருக்கு, எந்த துறையில வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பத்தி எது படிச்சா வந்து வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வர மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல பெஸ்ட் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ரொம்ப வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி பசங்களுக்கு அதிகமா இருக்கு, MBA முடிச்ச பசங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ எந்த துறைக்கு போனாலுமே வேலை வாய்ப்பு அதிகமாகவும் ஈஸியாகவும் கிடைச்சிருது. ஸோ அவங்களோட விருப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க கலந்தாய்வுக்கு வரலாம், கவுன்சிலிங்க்கு வரலாம். அவங்க எது எது பிடிச்சிருக்கு, எது எது விருப்பம்ன்றதை நாங்க எங்க கிட்ட இருக்கிற எல்லா கோர்சஸ் பத்தியும் நாங்க சொல்லுவோம். அதை பத்தி விரிவா சொல்லுவோம். சொல்லும்பொழுது கண்டிப்பா வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டின்றது ஏர்போர்ட் பக்கத்துல பல்லாவரத்துல இருக்கு. சிறப்பையா. ஐயா, இப்போ MBAல படிக்கணும் அப்படின்னு சொன்னா நிர்வாகவியல், மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே சேர்த்துதான் அவங்க படிக்கிறாங்க. மாணவர்கள் இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தனித்திறமைகள் அப்படிலாம் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. தனித்திறமைகள்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா அவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும்ன்றது நான் சொல்லிக்கிறேன். மற்றபடிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சில பேருக்கு வந்து எனக்கு கணிதம் அவ்வளவா வராது, நான் அதனால MBA படிக்க மாட்டேன்னு பயப்படுவாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல, அது முக்கியமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதனால அது எப்படி வந்து நான் படிக்க முடியும், MBA படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணிதமா இருக்கட்டும், இல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே லாங்குவேஜா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நாங்க வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அதை பிரிட்ஜ் பண்ணி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலையில வர மாதிரி கொண்டு வந்துருவோம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்கணும். இப்ப எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வேற ஏதாவது துறையில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிர்வாகவியல்ல வர்றது முடியாது, இல்ல வந்தாலுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வரணும், வந்து ரெகுலரா வந்து கிளாஸுக்கு வந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில முன்னேறலாம், வெற்றி நிச்சயம். கண்டிப்பா ஐயா. ஐயா, தொடர்ந்து பேசலாம், நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் நேம் வந்து சங்கர் மேடம். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், அதாவது வந்து என்னோட டாக்டர்ல பொண்ணு, தங்கச்சியோட பொண்ணு வந்து 1036 மார்க் எடுத்திருக்கா மேடம். சரியா.
அவ வந்து பாத்தீங்கன்னா பிகாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. சரி. இப்ப எல்லா காலேஜிலும் பாத்தீங்கன்னா எல்லா காலேஜிலும் பிகாம் சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் சொன்னாங்க. போட்டது ஒரே ஒரு காலேஜில் மட்டும் போடும், அதுல கிடைக்கல. சரி. இப்போ வந்து இதுல ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிகாம் குரூப் இருக்கா, அது எங்க இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா பிகாம் சீட்ஸ் இருக்கு, கம்மியான சீட்ஸ், குறைவான சீட்ஸ்க்கு தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்குமே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. யூனிவர்சிட்டின்ற ஒரு முறையில வந்து நாங்க சீட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு கொடுக்க முடியும். பிகாம் சீட்ஸ் இருக்கு. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகாம் முடிச்ச பிறகு எம்பிஏ படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து சேர்க்கலாம். இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க வந்து ட்ரைனிங் வந்து முதல் ஆண்டுல இருந்தே நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால இந்த எம்பிஏ கோர்ஸ்னு முடிக்கும் பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, நல்ல சம்பளமும் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஐயா, இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான கட்டணம் எவ்வளவு செலுத்த வேண்டியது இருக்கும்? அது மட்டும் இல்லாம நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் படிக்க முடியுமா, அந்த அளவுக்கு கட்டணம் இருக்குமா அப்படின்ற சந்தேகங்களும் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. நாங்க கோர்சஸ் உடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு செமிஸ்டருக்கு வந்து 75,000 கிட்ட வரும். ஸோ இது வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு லீடிங் பேங்க்ஸ் வந்து பிரைவேட் பப்ளிக் எல்லாமே நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லாமே வந்து லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இந்த அஃபோர்டபிலிட்டி, அதாவது நீங்க ஏழை மாணவர்கள் படிக்க முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா ஏழை மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து படிக்கிறாங்க, லோன் எடுத்து படிக்கிறாங்க. இந்த லோன் வசதிகளுக்கு கண்டிப்பா நாங்க உதவி பண்ணுவோம். இல்லைன்னா நீங்களே எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க கேட்டு இந்த மாதிரி வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு லோனை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா வசதியா இருக்கும். நிறைய பேர் லோன்ல தான் படிக்கிறாங்க. சிறப்பையா. ஐயா, இப்ப மற்ற துறையில படிக்கிற மாணவர்களும் இந்த துறையில அடுத்து படிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப எம்எஸ்சி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க சில பேர், அவங்க வந்து அதுக்கு அடுத்து படிக்க முடியுமா? அதுக்கான வசதிகள் இருக்கா? இல்ல பார்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க கரஸ்பாண்டன்ஸ், அதுலதான் படிக்க முடியுமா? அதை பற்றி சொல்லுங்க. இல்ல, இப்ப எம்எஸ்சி நீங்க சொல்ற மாதிரி எம்எஸ்சி அந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கும்போது மேற்கொண்டு தாராளமா வந்து உங்களுக்கு இதுல எம்பிஏ கோர்சஸ் வந்து கண்டிப்பா சேரலாம், படிக்கலாம். அது இல்லாம இப்ப வந்து பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ் எங்க கிட்ட இல்ல. இப்ப வந்து எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ கோர்ஸ்ல கூட உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்பெஷலைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் அனுபவம் இருக்கணும், வேலை அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இது இருந்ததுன்னா வீக்கெண்ட் கோர்சஸ்ல, அதாவது வந்து சனி ஞாயிறுகளில் வந்து நாங்கள் கிளாஸஸ் ரன் பண்ணுவோம். ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. 2 வருஷம் அனுபவம், வேலை அனுபவம் இருந்ததுன்னா கிராஜுவேஷன் முடிச்சிட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிட்டோ கண்டிப்பாக வந்து எங்கள் கோர்சஸை ஜாயின் பண்ணலாம். எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ அப்படிங்கிறது அதோட பேர். ஐயா, தொடர்ந்து பேசலாம். நேர் தொடர்பில் இருக்காங்க. கண்டிப்பா. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, தொடர்பில் இருக்கீங்க. லைன்ல இருக்கு மேம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வெண்ணிலா. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ. தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்கம்மா, தொலைக்காட்சி ஒளியை முழுமையா குறைச்சிடுங்க. நான் வெளில வந்துட்டேன் மேம், வெளில வந்துட்டேன். என் பேர் வெண்ணிலா. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. இல்ல மேம், நான் இப்ப பிஎஸ்சி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சரி. நான் வந்து இப்போ ரெகுலர்ல எம்பிஏ பண்ணலாமா இல்ல கரஸ்ல பண்ணலாமா அப்படிங்கறது என் டவுட். கண்டிப்பா என்னைக்குமே எம்பிஏ அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், இல்லை வந்துட்டு ஒரு சொந்தமா வந்து ஆண்டர்பிரினியரியல் ஸ்கில்ஸ், அதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும் அப்படின்னா, சுயமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பொறுத்து நீங்க வந்து ரெகுலர்ல பண்றது மட்டும்தான் வேல்யூபிளா இருக்கும். அதனால வந்து ஸ்ட்ரிக்டா ரெகுலர்ல பண்றது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்க வந்துட்டு இந்த பிஇஎஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு மறுபடியும் எந்த துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கலந்து அறிவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். அந்த கோர்சஸை நீங்க எடுத்து படிக்கலாம். எம்பிஏ ரெகுலர் தான் வந்து உங்களுக்கு வேலை மேற்படி வேலைக்கு போகணும், இல்ல வந்து சொந்தமா வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க பிராக்டிக்கலா ரெகுலர் கோர்சஸ்ல தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து ட்ரெயின் பண்றோம். அதனால வந்து ரெகுலர் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். தொடர்ந்து பேசலாம் ஐயா. கண்டிப்பா. ஐயா, இந்த துறையில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம சில பேருக்கு அயல்நாட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்ட மாணவர்கள் வேலை பார்க்க முடியுமா? உங்க நிறுவனமே அதுக்கு ஏதாவது உதவி செய்யுமா? அது பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. வெளிநாட்டுல வேலையை பத்தி அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் படிக்கும் போதே வெளிநாட்டுல வேலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க, வெளிநாட்டுலாம் போக முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுடைய பல்கலைக்கழகத்துல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து
நாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தோட வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம், அதாவது கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த MOU சைன் பண்றதுனால அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு எங்களுடைய சிலபஸை அவங்களுடைய சிலபஸோட சிங்க்ரனைஸ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு இங்க எங்களுடைய பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இங்க இருக்கிற நம்மளுடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற பசங்களுமே வந்து வெளிநாட்டுல போயிட்டு கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு 15 மணி நேரம் இல்ல 18 மணி நேரம் ஒரு கிரெடிட்னு சொல்லுவோம். அத்தனை கிரெடிட்ஸை வந்து அவங்க வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல உட்கார்ந்து படிச்சு அவங்க மற்ற ஃபாரின் மாணவர்களோட உட்கார்ந்து கத்துக்கலாம். கத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்போஷர், குளோபல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. வேலை வாய்ப்புகளுமே இப்ப அங்க கேம்பஸ் வராங்க அப்படின்னும் போது நம்ம பசங்களுமே வந்து அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து தயாராயிடுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்னொன்று வந்து இது குளோபலா ரெகக்னிஷன் வந்து இன்னும் 2-3 மடங்கு அதிகமாயிருது. இப்போ மலேசியாவில் டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டியோட சைன் பண்ணியிருக்கோம் அக்ரிமெண்ட். அதே மாதிரி ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டியோட போட்டிருக்கோம், டைப் போட்டிருக்கோம் ஆஸ்திரேலியாவில். MDIS அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கு, மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிங்கப்பூர்னு சொல்லிட்டு, அவங்களும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டு டிகிரிங்களை வந்து MDIS மூலியமாகவும் நாங்கள் கொடுக்குறோம். ஃபாரின் எக்ஸ்போஷர், அதாவது நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஆனா என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து MBA ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஷர் ஃபாரின் ட்ரிப்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க பசங்களை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அங்க வந்து அந்த கிளாஸ்ல என்ன இவங்க படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லெக்சரிங் எல்லாம் கொடுத்து, ட்ரைனிங்கை கொடுத்து, டீச்சிங்கை முடிச்சு அதை வந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம், குளோபல் எக்ஸ்போஷர். வேலை வாய்ப்பு கண்டிப்பா வெளிநாட்டுல கிடைக்கும். ஐயா, இந்த துறையில் அதாவது MBA படிச்சு முடிச்ச மாணவர்கள், ஏற்கனவே உங்க பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்ச மாணவர்கள் இப்ப எங்கெல்லாம் பணி புரியுறாங்க, அந்த விவரங்களை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா வெளிநாட்டுலயும் வேலை செய்யறாங்க. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப US, UK அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வேலை செய்யறாங்க. மிடில் ஈஸ்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த லாஜிஸ்டிக்ஸ், கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறை வந்து ஆஸ்திரேலியால, சிங்கப்பூர், மலேசியால இங்க வேலை செய்யறாங்க. மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பண்றாங்க. கம்பெனியோட பேர்ஸ் எல்லாம் சொல்லலாமான்றது தெரியல எனக்கு, பட் எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்டிநேஷனல் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸ்ல நல்ல ஒரு மேனேஜர் லெவல்ல, மேனேஜர் கேடர்ல நல்ல ஒரு சம்பளத்தோட இருக்காங்க. அதனால வந்து இன்ஃபேக்ட் முடிச்ச பிறகுமே எங்ககிட்ட வந்து கேட்கறது என்னன்னா, சார் எங்களுக்கு 2-3 இடத்துல இருந்து வந்திருக்கு, வேலை வந்திருக்கு, நாங்க எங்க போய் ஜாயின் பண்ணலாம், நான் இப்ப ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசம் ஆச்சு, இதை விட அதிகமான நாங்க சொல்றது என்ன, அந்த கம்பெனில இருங்க, கொஞ்ச நாள் இருந்து கத்துக்கிட்டு அப்புறமா அடுத்து இதுக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்குமே ஈஸியா அவங்களுக்கு வேலை கிடைக்குது, நிறைய டிமாண்ட் இருக்கு. ஐயா, தொடர்ந்து பேசலாம். நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கலாவதிங்க மேடம். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எங்க பையன் வந்து 10th படிச்சிருக்கான், 10th இருந்து 11th போறான். சரி. அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நாங்க சொல்றோம். அவன் வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்ன்றது அவனுடைய ஆசை. சரி. என்ன குரூப் எடுத்தா நல்லா இருக்கும் மேடம்? அவன் மேற்கொண்டு தொடர்ந்து படிக்கிறதுக்கு, மேல வர்றதுக்காக ஐடியா எனக்கு தெரியல. சரி, கண்டிப்பா தொடர்ந்து பாருங்கம்மா. இப்ப பையனோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், நம்ம அதை கொஞ்சம் பார்த்தாகணும். ஏன்னா பிடிக்காத கோர்சஸ்ல போட்டோம்னா படிப்பு அது ஆர்வம்லாம் கம்மியாயிரும். வேலை வாய்ப்பு எதுக்கு இருக்கு, இல்ல எது படிச்சா அவங்க சொன்னாங்க ரொம்ப மேல வர முடியும் அப்படிங்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப காமர்ஸ் குரூப்ல வந்தாலும் நாளைக்கு MBA படிச்சாருன்னா ஒரு பெரிய துறையில இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சாலுமே வந்துட்டு வேலை வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கு. அதனால வந்து இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு கேட்கிற மாதிரி எதுன்றது ரெண்டுத்துலயுமே இருக்கு. பையனோட ஆர்வம் ரொம்ப முக்கியம். அதனால பையனோட விருப்பம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா அதுல விட்டுருங்க. சிறப்பையா. ஐயா, தொடர்ந்து பேசலாம். MBA துறையில 2 வருஷம் மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா, அந்த 2 வருஷத்துல மாணவர்கள் எந்தெந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாடப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எந்த மாதிரி அனுபவ ரீதியா மாணவர்கள் கத்துப்பாங்க, அது பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலா எல்லாருமே படிக்கக்கூடியது இந்த மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR, சிஸ்டம்ஸ், ப்ரொடக்ஷன், லீகல் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை பத்தி படிப்பாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்,
அப்புறம் பிசினஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து காமனான பேப்பர்ஸ். அது இல்லாம அவங்க என்ன ஸ்பெஷலைஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ். இப்ப வந்து அட்வர்டைசிங் அண்ட் கிரியேட்டிவ் படிக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு உண்டான வந்து துறை விளம்பரம் பத்தி நிறைய படிப்புகள் படிப்பாங்க. இப்ப சப்ளை செயின் பத்தி படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பத்தி படிப்பாங்க, மெட்டீரியல்ஸ் பத்தி படிப்பாங்க, வேர் ஹவுஸ், இன்வென்ட்ரி, அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட், இதை பத்தி எல்லாம் வந்து படிப்பாங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பத்தி படிக்கிறாங்கன்னா அவங்க அகைன் மெரைன் இன்சூரன்ஸ் பத்தி படிக்கிறது, ட்ரை கார்கோ சார்ட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல படிப்பாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி வந்து வேலை இது கேட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர். எஸ், பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இப்ப இண்டஸ்ட்ரி இன்சைட் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். மாதம் ஒரு முறை வந்து கம்பல்சரியா வந்து பசங்களை வந்து ஒரு கம்பெனியோட இணைச்சிருவோம். சோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பிராக்டிக்கலா நம்ம படிக்கிறத வந்து அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய கொண்டு வர்றோம். வெளியில வந்து இண்டஸ்ட்ரியில பணியாற்றக்கூடிய மேலதிகாரிகளை கூப்பிட்டு வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறோம், கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கம்பல்சரியா கூப்பிட்டு போறோம். எந்த இண்டஸ்ட்ரீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போய் அதுக்கு பிராக்டிக்கலா உற்பத்தி எப்படி பண்றாங்க, பேக்கிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். அது இல்லாம வந்துட்டு வெளிநாட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்க வெளிநாட்டிலுமே உற்பத்தி எப்படி இருக்கு, அப்படி மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கு, மார்க்கெட்டிங் எப்படி பண்றாங்க, ரீட்டைலிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நாங்க வந்து பிராக்டிக்கலா வந்து கத்துத்தரோம். எங்களுடைய பெடகாலஜி பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஈவெண்ட்ஸ் எப்படின்னா அச்சீவர்ஸ் கான்க்ளேவ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படி அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இல்ல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது வந்து பெரிய ஆட்கள், இந்த இவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, அத மாதிரி வந்துட்டு பெருசா அச்சீவ் பண்ணவங்க, ஒரு தொழில் அதிபர் அந்த மாதிரி மக்களை நாங்க கூப்பிட்டு வந்து அவங்களுடைய எப்படி இந்த லெவலுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கறத வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ இவங்களோட பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகம். இன்னும் சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸோட நாங்க MOU சைன் பண்ணியிருக்கோம், கையெழுத்திட்டு இருக்கிறோம். இந்த கம்பெனிஸ்ல வந்து நாங்க சில பசங்களை வந்து இணைச்சிருவோம். அவங்க வந்து எப்படின்னா இங்க படிக்கும் பொழுதே அங்க என்ன நடக்குது, எப்படி பண்றாங்க அப்படின்றத படிக்கிறத வந்து அங்க கம்பெனில வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நாங்க கொடுக்கிறோம். அதனால பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்ப அதிகமாவே வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல நாங்க கொடுக்கிறோம். சிறப்பையா, இந்த நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவாகவும் சிறப்பாகவும் பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.